Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation. இந்திய ராணுவம் ட்ரோன்கள் மூலம் விடிய விடிய தாக்குதலை தொடர்ந்து நடத்தி வருகிறது. இஸ்லாமாபாத், லாகூர், கராச்சி, சியால்கோட்டில் தாக்குதல் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பாகிஸ்தானுடைய அவாக்ஸ் விமானத்தை இந்தியா சுட்டு வீழ்த்தியிருக்கிறது. பாகிஸ்தான் மீண்டும் மீண்டும் ட்ரோன் தாக்குதலை நடத்திய நிலையில் இந்திய ராணுவம் முறியடித்திருக்கிறது. பாகிஸ்தானுடைய கொட்டா நகரிலும் இப்போது இந்தியா தாக்குதல் நடத்தி வருவது தெரிய வந்திருக்கிறது. ட்ரோன் ஏவுகணைகள் மூலம் தொடர்ந்து இந்தியா தாக்குதல் நடத்தி வருகிறது. கராச்சியை குறிவைத்து இந்திய கடற்படை தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்த நிலையில் பாகிஸ்தானுடைய ராணுவம் மிகவும் பலவீனமாக இருப்பதாக முன்னாள் பிரதமர் இம்ரான்கானின் தந்தை ஆலிமா கான் தெரிவித்திருக்கிறார். பாகிஸ்தானுடைய பஞ்சாப் மாகாணம் முழுவதும் அவசர நிலை அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. டிக்கெட்டுகளை கட்டணமின்றி ரத்து செய்யலாம் என்று விமான பயணிகளுக்கு இண்டிகோ அறிவுறுத்தி இருக்கிறது. டெல்லியிலே பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டிருக்கின்றன. டெல்லி விமான நிலையம் சகஜ நிலையில் தொடர்ந்து இயங்கி வருகிறது. காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இந்தியா கேட் பகுதி இயங்கி வருகிறது. இந்தியா பாகிஸ்தான் மோதலில் தலையிட மாட்டோம் என்று அமெரிக்க துணை அதிபர் ஜே டி வான்ஸ் கருத்து தெரிவித்திருக்கிறார். மோதலை தவிர்க்குமாறு பல்வேறு நாடுகள் வலியுறுத்தி வருகின்றன. இந்த நிலையில் முப்படை தளபதிகளுடன் ராஜ்நாத் சிங் ஆலோசனை சற்று நேரத்தில் நடத்த இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்தும் இதில் முடிவெடுக்கப்படுகிறது. ஜம்மு காஷ்மீர் விமான நிலையத்தில் கமாண்டோக்கள் குவிக்கப்பட்டு எல்லைகளிலும் கமாண்டோக்கள் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். ஆகாஷ் ஏவுகணைகள் மூலம் பாகிஸ்தான் விமானங்கள் தாக்கி அழிக்கப்பட்டிருக்கின்றன. மும்பை இந்திய கடற்படையினர் பாதுகாப்பை பலப்படுத்தி இருக்கின்றனர். இந்தியாவினுடைய முக்கிய கடல் நகரங்களில் எல்லாம் உச்சகட்ட பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. ஜம்மு காஷ்மீர் மாநில பஹல்காமில் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் கடந்த மாதம் 22ஆம் தேதி நடத்திய கொடூர தாக்குதலில் சுற்றுலா பயணிகள் உட்பட 26 பேர் உயிரிழந்தனர். இதற்கு இந்தியா நேற்று முன்தினம் பதிலடி கொடுத்தது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைகள் மூலம் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் 9 இடங்களில் உள்ள தீவிரவாத முகாம்கள் மீது இந்தியா திட்டமிட்ட துல்லிய தாக்குதலை நடத்தியது. 25 நிமிட தாக்குதலில் தீவிரவாத முகாம்களை குறிவைத்து 24 குண்டுகள் வீசப்பட்டன. இதில் லஷ்கர் இ தொய்பா முகாம்கள், ஜெய்ஷ் இ முகமது தலைமையகம் உட்பட பல கட்டிடங்கள் சேதமடைந்தன. இந்த தாக்குதலில் 100க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் உயிரிழந்தனர். தீவிரவாத முகாம்களை மட்டுமே இந்திய படை தாக்கியது என்றும் ராணுவ முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தப்படவில்லை என்றும் பாகிஸ்தான் பதில் தாக்குதலில் இறங்கினால் மீண்டும் பதிலடி கொடுக்க இந்தியா தயாராக இருக்கிறது என்றும் பாகிஸ்தான் தரப்பிற்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இந்த சூழலில் இந்தியா மீது பதில் தாக்குதல் நடத்துமாறு பாகிஸ்தான் ராணுவத்திற்கு அந்நாட்டு பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் உத்தரவிட்டார். இதையடுத்து எல்லை பகுதியில் இருக்கின்ற ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ஜம்மு, ஸ்ரீநகர், அவந்திபுரா, பஞ்சாப் மாநிலம் பதன்கோட், அமிர்தசரஸ், கபூர்தலா, ஜலந்தர், லூதியானா, ஆதம்பூர், பதிண்டா, சண்டிகர், ராஜஸ்தான் மாநிலம் நல்பலோடி, உத்தர்லை, குஜராத் மாநிலம் பூஞ்ச் ஆகிய 15 நகரங்களில் இந்திய ராணுவ முகாம்களை குறிவைத்து ஏவுகணைகள், ட்ரோன்களை பாகிஸ்தான் ராணுவம் இரவு வீச தொடங்கியது. பாகிஸ்தான் தரப்பிலிருந்து நிச்சயம் தாக்குதல் நடைபெறும் என்று இந்திய ராணுவம் ஏற்கனவே ஊகித்து இருந்த நிலையில் அதற்கான முன்னேற்பாடுகள், கண்காணிப்பு நடவடிக்கைகள் பல மடங்கு அதிகரிக்கப்பட்டது. ICUG எனப்படுகிற ஒருங்கிணைந்த ஆளில்லா வான் பாதுகாப்பு கருவி, UAS எனப்படுகின்ற ஆளில்லா வான் பாதுகாப்பு கருவி மற்றும் ரஷ்யாவிடமிருந்து வாங்கிய S-400 வான் பாதுகாப்பு ஏவுகணைகள் ஆகியவற்றின் உதவியுடன் பாகிஸ்தானுடைய ட்ரோன்கள், ஏவுகணைகள் அனைத்தையும் இந்திய விமானப்படை நடுவானிலேயே சுட்டு வீழ்த்தியது. ரஷ்யாவிடமிருந்து வாங்கிய S-400 ஏவுகணைக்கு இந்தியா சுதர்சன சக்கரம் என்று பெயரிட்டது. எதிரி நாட்டு ஏவுகணை 600 கிலோமீட்டர் தூரத்தில் வரும்போதே இந்த வான் பாதுகாப்பு ஏவுகணை கண்காணிக்க தொடங்கிவிடும் என்பது குறிப்பிடத்தக்கது. 400 கிலோமீட்டர் தூரத்துக்குள் நெருங்கி வரும்போது நடுவானில் அதை இடைமறித்து அழித்துவிடும் என்கிற நிலையில் இந்திய வான் பாதுகாப்பு ஏவுகணை தாக்கி அழித்ததில் தரையில் விழுந்து நொறுங்கிய பாகிஸ்தானுடைய ட்ரோன்கள், ஏவுகணை பாகங்கள் சேகரிக்கப்பட்டிருக்கின்றன. இவை சீனாவினுடைய தயாரிப்புகளா என்ற ஆய்வும் தற்போது நடத்தப்பட்டு வருகிறது. இதற்கிடையே பாகிஸ்தானுடைய தாக்குதல் நடவடிக்கைக்கு இந்திய படைகள் தக்க பதிலடியை கொடுத்து வருகின்றன. லாகூர் உட்பட பாகிஸ்தானுடைய பல்வேறு இடங்களில் அமைக்கப்பட்டிருந்த வான் பாதுகாப்பு ரேடார்களை குறிவைத்து இந்திய படைகள் ஹார்பி என்ற தற்கொலை படை ட்ரோன்களை வீசின. இதன் உதவியுடன் நடத்தப்பட்ட தாக்குதலில் லாகூர் உட்பட பல்வேறு பகுதிகளில் இருந்த பாகிஸ்தானுடைய வான் பாதுகாப்பு ரேடார்கள் தகர்க்கப்பட்டன. இந்தியாவின் ட்ரோன் தாக்குதலிலே பாகிஸ்தான் வீரர்கள் 4 பேர் காயமடைந்ததாக பாகிஸ்தான் ராணுவ செய்தி தொடர்பாளர் லெப்டினன்ட் ஜெனரல் அகமது ஷெரீப் சௌத்ரி கூறியிருக்கிறார். பாகிஸ்தானில் அனைத்து கல்வி நிலையங்களும் மே 11ஆம் தேதி வரை
விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவமனைகளில் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. போரால் பாதிக்கப்படுபவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக 50% படுக்கைகளை ஒதுக்கி வைக்க அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இதற்கிடையே லாகூர், கராச்சி, இஸ்லாமாபாத், சியால்கோட்டில் உள்ள ராணுவ தளங்களை குறிவைத்து இந்திய படைகள் விடிய விடிய தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகின்றன. 3 பாகிஸ்தான் போர் விமானங்களை இந்தியா சுட்டு வீழ்த்தி இருக்கிறது. ஜம்மு விமான நிலையம், பஞ்சாபினுடைய பதன்கோட் விமான நிலையம், ராஜஸ்தானிலே நல்பலோடி, உத்தர்லை ஆகிய 3 இடங்களில் இருக்கின்ற விமானப்பட தளங்களை குறிவைத்து பாகிஸ்தான் ட்ரோன்கள் திடீர் தாக்குதல் நடத்த முயற்சி செய்தன. அந்த தாக்குதலை இந்திய விமானப்படை அனைத்து ட்ரோன்களையுமே நடுவானில் சுட்டு வீழ்த்தியிருக்கிறது. ஜம்மு எல்லை பகுதியில் அத்துமீறி பறந்த பாகிஸ்தான் விமானப்படையின் F-16 ரக போர் விமானத்தை இந்திய விமானப்படை சுட்டு வீழ்த்தியிருக்கிறது. பாகிஸ்தான் விமானப்படையின் FJ-17 ரகத்தைச் சேர்ந்த 2 போர் விமானங்களையும் இந்திய விமானப்படை சுட்டு வீழ்த்திருக்கிறது. முன்னெச்சரிக்கையாக ஜம்மு மற்றும் பஞ்சாப், ராஜஸ்தான் எல்லை பகுதிகளிலே மின் விநியோகம் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த பகுதிகள் இப்போது இருளில் மூழ்கி இருக்கின்றன. பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலுடன் பிரதமர் மோடி மீண்டும் ஆலோசனை நடத்தியிருக்கிறார். பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை தொடர்வது குறித்து தீவிர ஆலோசனையும் இதில் நடத்தப்பட்டிருக்கிறது. எல்லையில் பதற்றத்தை குறைப்பதா வேண்டாமா என முடிவு எடுப்பது பாகிஸ்தான் கையில் தான் இருக்கிறது என்று வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி கூறியிருக்கிறார். ஆகவே இப்போது மிகுந்த ஒரு பரபரப்புக்கு இடையே தொடர்ந்து விடிய விடிய தாக்குதல் நடத்தப்பட்டு வருவது போர் பதற்றத்தை மேலும் மேலும் அதிகரித்து வருகிறது. பாதுகாப்பான இடங்களில் மக்கள் ஜம்முவில் இருந்து வெளியேற்றப்பட்டிருக்கின்றனர். தொடர்ந்து ட்ரோன் ஏவுகணைகள் மூலம் இந்தியா தாக்குதல் நடத்தி வருகிறது. இஸ்லாமாபாத் உள்ளிட்ட பாகிஸ்தானுடைய பல்வேறு நகரங்கள், இலக்குகள் குறிவைத்து துல்லிய தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றன. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. இதற்கு இடையிலே அமெரிக்கா போரை நிறுத்துவது குறித்து பல்வேறு நாடுகள் வலியுறுத்துகின்ற சூழலில் அமெரிக்கா இந்த மோதலில் தலையிட மாட்டோம் என்று கூறியிருக்கிறது. அமெரிக்க துணை அதிபர் JD வான்ஸ் இந்த கருத்தை கூறியிருக்கிறார். பதற்றத்தை தணிக்க இந்தியாவும் பாகிஸ்தானும் பேச்சுவார்த்தைக்கு முன்வர வேண்டும் என நாங்கள் வலியுறுத்துவோம் என்றும், ஆனால் இந்த போரில் அமெரிக்கா தலையிடாது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அடிப்படையில் இது எங்கள் பிரச்சனை அல்ல, அமெரிக்காவுடைய திறனால் பிரச்சனையை கட்டுப்படுத்துவதற்கு இதில் தொடர்பு இல்லை என்று தெரிவித்திருக்கிறார். இந்தியா ஆயுதத்தை கைவிட வேண்டும் என அமெரிக்காவால் கூற முடியாது என்றும், ஆயுதத்தை கைவிடுங்கள் என்று பாகிஸ்தானிடமும் கூற முடியாது என்றும் தெரிவித்திருக்கிறார். ஆனால் ராஜாங்க ரீதியில் பிரச்சனையை தீர்க்க முயற்சி மேற்கொள்வோம் என்று JD வான்ஸ் தெரிவித்திருக்கிறார். ஒரு பரபரப்பான சூழலில் மற்ற நாடுகள் இதில் ஆதரவு கரங்கள் நீட்டுமா? இந்த மோதலில் மற்ற நாடுகளுடைய கருத்து என்ன? சமாதான படலத்தை தொடங்குமா அல்லது சூழலை தணிப்பதற்காக வேறு என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதே இப்போது முக்கியமான ஒரு எதிர்பார்ப்பான ஒரு கேள்விக்குறியாக அமைந்திருக்கிறது.